நம்மை எதை கொண்டு ஆசீர்வதிக்கிறார் என்றால், நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மை எதை கொண்டு ஆசீர்வதிக்கிறார் என்றால், வாசிப்போம் எசேக்கியேல் 10வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன்களின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சர்வத்துக்கும் வல்ல தேவன், அங்கேதான் எல்ஷடாய் என்கிற நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது என்ற வார்த்தை வந்திருக்கிறது. சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம். எல்லாம் சொல்லுங்க, சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம். எல்ஷடாய் பேசுகையில் உண்டாகும் சத்தம். யார் பேசுகையில் உண்டாகிற சத்தம்? எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்துக்கும் வல்ல தேவன். அவர் பேசுகையிலே உண்டாகிற சத்தம். கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் வார்த்தையை பேசுகிற போது உண்டாகிற இந்த வார்த்தையின் சத்தம் இருக்கிறது அல்லவா, இதை வைத்துத்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் வார்த்தையை பேசுகிற போது உண்டாகிற வார்த்தையின் சத்தம் இருக்கிறது அல்லவா, அதை வைத்துதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு? சத்தியம் சொல்லுகிறது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி, எதை அனுப்பி? சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகிற சத்தம், வார்த்தை. அப்ப தேவன் எதை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார்? வார்த்தையை கொண்டு. வார்த்தையினாலே, வார்த்தையின் மூலமாக தேவன் நம்ம என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. எனவேதான் நம்ம சபையில வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு சொல்றோம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும், வார்த்தையை உயர்த்தி பிடிக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ கொடுக்கலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஏன்னா வார்த்தைக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, வார்த்தைக்குள்ளதான் வாழ்வு இருக்குது, வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் சரீர சுகம் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் சமாதானம் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் நன்மை இருக்குது, வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. ஆமென். சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகிற சத்தம். அப்ப தேவன் எதை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார்? எதினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? வார்த்தையின் மூலமாக. எதன் மூலமாக? வார்த்தையின் மூலமாக அவர் நம்மை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. வாசிப்போம் சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இப்ப 19வது வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அருமையானவர்களே கவனியுங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்களாம்? கூப்பிடுகிறார்களாம். அப்படி கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாரா? இக்கட்டுகளுக்கு விலக்கி அவர்கள் என்ன செய்யறாராம்? ரட்சிக்கிறாராம். இப்ப நல்லா கவனிங்க. அவர் எப்படி ரட்சிக்கிறார் தெரியுமா? அவர் எப்படி குணமாக்குறார் தெரியுமா? அதான் அடுத்த வசனத்துல வாசிக்கிற 20வது வசனத்துல, அவர் வார்த்தையை அனுப்பி. நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில அவர் எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி
நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை காப்பாற்றுறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறாரு. எப்படி ரட்சிக்கிறாரு, எப்படி பாதுகாக்கிறாரு, எப்படி விடுவிக்கிறாரு? வார்த்தையை அனுப்பி, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை ரட்சிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? குணமாக்கி ரட்சிக்கிறார். சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகிற சத்தம், எல் ஷடாய் தேவன் பேசுகிற சத்தம், வார்த்தையின் சத்தம். அப்ப எல் ஷடாய் தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வார்த்தை அனுப்பி, வார்த்தையின் மூலமாக. அதனாலதான் பாருங்க, அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையில என்ன செய்யணும்? தியானமா இருக்கணும். அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும், இதுக்குள்ள ஆழமா போகணும். இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இந்த வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு சுகத்தை அருளுகிறாரு. இந்த வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு ஐஸ்வர்யம் வருகிறது. இந்த வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு உயர்வு வருகிறது. இந்த வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு வாழ்வு வருகிறது. ஆசீர்வாதம் வாழ்வும் எங்கே ஒரு தீர்க்கதரிசிட்டு இல்ல, ஏதோ வரம்பற்ற ஒரு அக்காட்ட இல்ல. மக்கள், கிறிஸ்தவ மக்களை பார்த்தா சொல்லி முடியல, பரிதவிக்கப்பட்ட மக்களை போல அப்படியே ஒவ்வொரு கிரௌண்டா ஓடுறாங்க போறாங்க. அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா, இங்க ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா, அங்க வரம்பற்ற ஒரு அக்கா வந்திருக்கிறாங்களா, அவங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களா, ஓடுறாங்க பாருங்க. கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, ஒரு முன்னேற்றம் இல்ல, ஒரு வாழ்வும் இல்ல, ஒரு ஆசீர்வாதமும் இல்ல, அப்படி பரிதவிக்கப்பட்டவர்களாய் அலைந்து கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்கிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். ஏன் தெரியுமா வாழ்வு இல்லாம போயிட்டாங்க, வாழாமல் போனாங்க? அவங்க பார்க்க வேண்டியதை பார்க்கல. அவங்க பார்க்க வேண்டிய நபர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுது, வார்த்தையை பிடிக்கும் பொழுது, நான் சொல்றேன், இந்த வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் மக்களுக்கு வாழ்வை கொடுக்கிறாரு. ஆமே, நான் சொல்றேன், நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு வார்த்தையை பிடிங்க, வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, வார்த்தைக்குள்ள ஆழமா போங்க, வார்த்தையை தியானிங்க. இதுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கு தேவையான ஞானம் வருகிறது. இதற்குள்ளே இருந்தால் உங்களுக்கு தேவையான விவேகம் வருகிறது. இதற்குள்ளே இருந்தால் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? வருகிறது. வார்த்தைக்குள்ளே தான் சரீர சுகம் என்ன செய்கிறது? இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் பலன் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் சமாதானம் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் விடுதலை இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் செழிப்பு இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் வாழ்வு, பாதுகாப்பு இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே தான் எல்லாமே என்ன செய்கிறது? எல்லா ஆசீர்வாதங்களும் வார்த்தைக்குள்ளே தான் இருக்கிறது. வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்கிறது? தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க. எனவே நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய சரீர பலன் அவருக்கு தேவை இல்லை. நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய பணபலம் அவருக்கு தேவை இல்லை. நம்மை ஆசீர்வதிக்க ஆள் பலம் அவருக்கு தேவை இல்லை. நம்மை ஆசீர்வதிக்க எந்த சட்டத்திட்டம், எந்த முறைமைகள், எந்த பழக்க வழக்கம் அவருக்கு தேவை இல்லை. எதுவுமே இல்லாம அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வார்த்தையின் மூலமாக. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல் ஷடாய் தேவன் வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அங்கே இங்கே ஓட வேணாம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பல இடங்களுக்கு ஓடி திரிஞ்சு வருஷங்களை வீணாக்கிட்டாங்க, காலங்களை வீணாக்கிட்டாங்க. வருஷமும் காலமும் போச்சு. நான் சொல்றேன், ரூமை பூட்டிச்சு. தேவனுடைய வார்த்தையில தியானமாய் இருக்கிறது. அதிகமாய் வாசியுங்கள். இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். வார்த்தையின் மூலமாக தான் உங்களுக்கு வாழ்வு வருகிறது. இந்த வார்த்தையின் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. சரீர சுகமா இருக்கட்டும், ஐஸ்வர்யமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லா ஆசீர்வாதங்களும் வார்த்தையின் மூலமாய் தான் வருகிறது. கிறிஸ்தவ மக்கள் வார்த்தையை விட்டுட்டு எங்கே ஓடிட்டாங்க? வார்த்தையை விட்டுட்டு வழிகளை எங்கே போயிட்டாங்க? அது இது, எங்க ஜெபம், எங்க உபவாசம், எங்க கண்ணீர், எங்க முழங்கால், எங்க அழுக, எங்க பட்டினி, எங்க நோன்பு, பலவிதமான காரியத்துக்கு போயிட்டாங்க பாருங்க. எங்க கண்ணீர், அதுக்கு போயிட்டாங்க பாருங்க. வார்த்தையை விட்டுட்டாங்க. அதனாலதான் முன்னேற்றம் இல்லை. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் வார்த்தையா இருக்கிறார்.
எல் ஷடாய் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். எல் ஷடாய் தேவன் பேசுகிற அந்த வார்த்தை, வார்த்தையில் உண்டாகிற சத்தம், வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் அந்த பிரசங்க நேரத்தில் உன்னிப்பா கவனிக்கணும், வாஞ்சையாய் கவனிக்கணும். ஆவியானவரே, உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக இன்றைக்கு என் கூட பேசும் வார்த்தை அனுப்பும். என் குடும்பத்துக்கு தேவையான வார்த்தையை, என் பிள்ளைக்கு தேவையான வார்த்தையை, என் பிசினஸுக்கு தேவையான வார்த்தையை, என் தொழிலுக்கு தேவையான வார்த்தையை, ஊழியத்துக்கு தேவையான வார்த்தையை ஆவியானவரே உங்களுடைய ஊழியக்காரர் மூலமா எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே. நான் பற்றிக்கொள்றேன், நான் பிடிச்சுக்கிறேன். என்னத்தையும் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது, என்னத்தையும் சிந்திச்சு கொண்டு இருக்க கூடாது. வார்த்தையை பிடிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். என் வார்த்தையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும், சுக வாழ்வு உனக்கு துளிர்க்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால், என் வார்த்தையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தையை கவனியுங்கள், வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இதை விட்டு வேற திசைக்கு திரும்பாதீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான எல்லாம் வருகிறது. ஜீவன், நீடி ஆயுள், நன்மைகள் எல்லாம் அங்கிருந்து நமக்கு வருகிறது. தகப்பனே, என்னுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன்பா, இந்த வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன், இந்த வார்த்தையை கவனிக்கிறேன். ஓ தேவனே, ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க யாருடைய உதவி, யாருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவையில்லப்பா. என்னை ஆசீர்வதிக்க முடியும். இந்த வார்த்தை கொண்டு நேரடி ஆசீர்வதிக்கிறீர், வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற சத்திய ஆவியானவரே, கர்த்தாவே, சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டு போகிறீர். அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பீங்க ஆவியானவரே. இன்னும் கர்த்தாவே, இதுக்குள்ள ஆழமாய் நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவரே நீரே. கர்த்தாவே, வார்த்தை அனுப்பி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குணமாக்கி நீ அழிவுக்கு தப்புவித்தபடியால் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிள்ளைகள் வந்து பலித்தபடியால் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல